நீங்க எதுக்கு நான் வெளியில போகணும்? நாங்க ரொம்ப தூரம்லாம் போலப்பா, இங்கே பக்கத்துல ஏதாச்சும் ஒரு வீட வாடகைக்கு எடுக்கலாம்னு இருக்கோம். எதுக்கு நான் அப்படி இருக்கணும்? இல்லப்பா, உன்னோட கௌரவம் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீ ரோட்ல நடந்து போறப்போ உன்னை பார்த்து யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. நான் பல்லவன் பாண்டி அப்பா, நாங்க 4 பேர் தனியா போயிடுறோம். நீயும் சோழனும் இந்த வீட்டுல இருங்க. இந்த வீட்லயே நான் உங்களதான் ரொம்ப பொறுப்பான ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே இப்படி யோசிக்கலாமா? எவனோ ஒருத்தன் என்னமோ சொல்லிட்டானு நீங்க வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்றீங்க. ஊர் பேசுறாங்கிறதுக்காக நம்ம மாறணும்னு ஆரம்பிச்சா எங்க போய் நிப்போன்னு தெரியாது. தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விட்டுருங்கண்ணே. அதுவும் இவர் கூட என்னை விட்டு நீங்களா போவீங்களா? இவரை இந்த வீட்டுல விட்டுட்டு நம்ம எங்கேயாச்சும் போனா கூட பரவாயில்ல, இவர் கூட நான் தனியா இருக்கணுமா? வாய்ப்பே இல்ல. என்னென்ன நிலாவை சமாதானப்படுத்துறது என் பொறுப்புன்னு சொல்லிட்டு போனேன். கடைசியில அவ பக்கமா பேசுறா, நீ எதுவும் பேசாம நின்று இருக்க. இதுக்குதான் வேண்டாம் வேண்டாம்னு தலைப்பால அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ? என்னமோ இதுதான் என் முடிவு, என் முடிவுக்கு நீங்க எல்லாரும் கட்டுப்பட்டுதான் ஆகணும்னு டயலாக் எல்லாம் அடிச்ச. எனக்கு தெரியாதா அவ என்ன சொல்லுவானு? இவன் கூட எல்லாம் இருக்கணுமானு என்னை எப்படி கேவலப்படுத்திட்டு போறா பாத்தியா? என்னடா உன் ஆளை பத்தி யோசிச்சிக்கியா? அவளை எனக்கு பிடிக்கும், பிடிச்சுதான் பேசினேன். ஆனா நேத்து அவ நடந்துட்டதை பார்த்து அவன் மேல பெரிய மரியாதையே வந்துட்டா. சொந்த வீட்டை எதிர்த்து என்ன சப்போர்ட் பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய மனசு வேணும். ஆமாடா, எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்காக அவ வீட்டை எதிர்த்து நிக்கிறா பாரு. பிச்சுலா, எனக்கு வானதியை பார்க்கணும் போல இருக்குடா. போய் பாரு. நீதான் அவளை பிரச்சனை நடந்திருக்குலடா, அப்ப அவளை எங்கேயாச்சும் வர சொல்லி போய் பாரு. அவகிட்டதான் போன் இல்லையே, அவங்க அப்பா போன்ல இருந்து யாருக்கும் தெரியாம எனக்கு போன் பண்ணா. பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. உடனே போய் பாத்துடணும். என்னடா வண்டி எங்க நிறுத்திட்ட? வா வீட்டுக்கு போலாம். இப்ப எப்படிதான் ஆளை பாக்குறது? டேய், அவங்க அப்பாவோட ஆட்டோடா. வா வா. என்னடா இப்படி பயப்படுற? பயப்படலடா, நம்மளால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல. எங்க ஒரு நிமிஷம் இல்லங்க. எங்க நீங்க இந்த ஏரியா தானா? உங்களை நான் இந்த பக்கம் பார்த்ததே இல்லையே. சாரிங்க, என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா? ஆமா. எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? அந்த வீட்டுல வானதி இருக்காங்களே? ஆமா, ஆட்டோ ஓட்டுறாரே மாணிக்கண்ண, அவங்கள கொஞ்சம் வெளியே வர சொல்றீங்களா? என் தம்பி வானதி கிட்ட பேசணுமா, நீங்க கொஞ்சம் கூட்டு வரீங்களா ப்ளீஸ்? சரிங்க, நான் கூட்டு வரேன். நீங்க யாருன்னு சொல்றது? வானதியோட ஃப்ரெண்ட் வந்திருக்கதா சொல்லுங்க. லவ் மேட்ரு, அவங்க வீட்டுக்கு தெரியாது. வானதியை பார்க்க அவங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஃப்ரெண்டா? யாரு? ஏதோ ஒரு அக்கா, அவங்க பேர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். வானதியை பார்க்கணும்னு நிக்கிறாங்க. என்னடி வானதி, உன்னை பார்க்க ஏதோ ஃப்ரெண்ட் வந்திருக்காங்களா? யாரது? ஆமாமா, ரேவதி, என் காலேஜ் ஃப்ரெண்ட். இன்னைக்கு வரேன்னு சொன்னா வீடு தெரியாம வெளியே நின்று இருக்கான்னு நினைக்கிறேன். நான் போய் கூட்டு வரேன். பாண்டி, நீ என்ன இந்த பக்கம்? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஓகே தான். நீ ஓகே தானா? வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்ல? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல பாண்டி. நீங்க பண்ணது பெரிய உதவிதான். நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசணும், தள்ளிருங்க. யாராச்சும் பார்க்க போறாங்க வானதி, தள்ளி நில்லு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண பாண்டி. என் கையில போனும் இல்லையா, பேசவும் முடியல உங்க கூட. ஏய், ரோட்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அசிங்கமா இல்ல? ஏய் வாடி வா. நீ எப்படி வெளில வந்த? வாடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இவள் எப்படி வெளில அனுப்பிட்ட? நீ சுமதி வந்து கூட்டிட்டு போனாடா. அவ ஃப்ரெண்டு யாரோ வெளியே நின்று இருந்தாங்க அப்படின்னு சொன்னா. சரி, நான் தான் போய் வீடு கூட்டிட்டு வான்னு அனுப்பிச்சேன். தெருமுனையில நின்னது ரேவதி பாண்டியும் அவன் அண்ணன் சோழனும். அடி பாவி, பெத்த அம்மாவே ஏமாத்திடல போய் சொல்லி. என்னது ரோட்ல 2 பேரும் கட்டி பிடிச்சு நின்றுதாங்களா? வெக்கமா இல்லடி உனக்கு?